பிக் பாஸ் தெலுங்கு இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா டெனன்ஸ்ல ஒரு டாஸ்கை வச்சாரு பிக் பாஸ். அதுல இருந்து ஒரு நபர் வந்து ஓனர் சைடு போறதுக்கான டாஸ்க் தான். அதுல ஏகப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள்லாம் மாறி ஒருத்தர் இங்கிருந்து அங்க போயிருக்காரு. அந்த முடிவுகள் அவங்களே அந்த டெனன்ஸே முடிவெடுத்து செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. அந்த செலெக்ஷன் இவங்களுக்கு பாதகமா சாதகமா அப்படின்றது எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கணும். அதை தாண்டி சஞ்சனா வந்து எப்படியாவது ஒரு ஸ்கிரீன் பிளேஸ் எடுக்கணும்ன்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் ரீத்து சௌத்ரி நம்ம டீமுக்காக விளையாடுறாங்களா இல்ல ஓனர் டீமுக்காக விளையாடுறாங்களான்ற மாதிரி பல கேள்விகள் டெனன்ஸ்குள்ள வருது. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் பட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேரும் பாக்குறீங்க, மறக்காம லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இமானுவேல் நேத்தே வந்து அந்த டாஸ்க்ல வந்து ரொம்ப க்ளோஸா போயிட்டு விட்டார்ல, அதுல வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டார். சுமன் செட்டியும் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனா ரீத்து முதல் ரவுண்ட்ல இருந்து பவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த டீமன் பவனுக்கு அவள் சப்போர்ட்டாவே தான் இருந்தாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. நான் தான் நேத்து எபிசோட்லயே சொன்னனே, ரீத்து சௌத்ரி பண்றது அவங்களுக்கு வினையா மாறப்போகுது அப்படின்றது கிளியரா தெரியும். அது பல பேருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க சப்போர்ட் இருந்துச்சுட்டு. எக்ஸாக்ட்லி அந்த ரவுண்டு பரணியை எலிமினேட் பண்ணலன்னா இங்க கரெக்டா டீமன் பவன் எலிமினேட் ஆயிட்டு ஒன்னு பரணி இல்ல இமானுவேல், இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கேப்டனா இருப்பாங்க. அந்த இடத்துல ரீத்து சௌத்ரிக்கு எப்படியாவது டீமன் பவனை கேப்டனா பார்க்கணும். அதுக்கு அவங்க வேலையை பார்த்து விட்டாங்க. அதை இங்க கிளியராவே தெரியுது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, பேசுறாங்க. சுமனும் யாரு பரணியும் அதுல ரொம்ப சுமன் மற்றும் இமானுவேல் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாரு இமானுவேல். அடுத்து டீமன் சொல்றாரு, அவங்க ரெண்டு பேரும் எங்களை தான் அட்டாக் பண்றாங்க, மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. யாரு பரணியும் இமானுவேலும் எங்க ரெண்டு பேர் தான் அட்டாக். அப்போ சார் நீங்க போயிட்டு மனிஷ் போய் அட்டாக் பண்ண வேண்டியதானே. நீங்களும் மனிஷும் பவனும் அட்டாக் பண்ணிக்க மாட்டாங்களாம். ஆனா வந்து அங்க இமானுவேலும் பரணியும் அட்டாக் பண்ணிக்கணுமா? என்ன லாஜிக்கு? நீங்க ரெண்டு பேர் அட்டாக் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு தெரியல, மத்த ரெண்டு பேர் சேர்ந்து உங்களை அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற ஒரு கேள்வி அதை மனிஷ் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, மனிஷும் பேசுற இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ சொல்றாங்க ரீத்து, நான் வந்து பேச தயாரா இல்ல. யாருக்கிட்ட? இமானுவேல் கிட்டயும் நான் பேச தயாரா இல்லையா, பரணி கிட்டயும் நான் பேச தயாரா இல்ல, எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல அவங்க சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ரீத்து யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு, வீக்கெண்ட்ல ஏதாவது பிரச்சனையாவமோ வச்சு செஞ்சிருவாங்களோன்ற மாதிரி பிரேக் டவுன் ஆயிட்டு அழுகுறாங்க. அப்போ வந்து கல்யாணம் வந்து ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறது பார்க்க முடிஞ்சு. ஓகே, அப்போ நைட்டு டிஸ்கஷன் பிரியா வந்து பரணிகாரு அன்ஃபேரா தான் விளையாடுறாரு, இன்னொரு பக்கம் இமானுவேலும் அன்ஃபேரா தான் விளையாடுறாரு. வாட் இஸ் திஸ்? ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடுறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதே பிரியா, அதே உங்க டீம்மேட்டும் அன்ஃபேரா விளையாண்டாங்களே, அதை சொல்ல மாட்டீங்களே. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ண, அப்ப நீங்க போயிட்டு உங்க டீம்மேட் சேர்ந்து அட்டாக் பண்ண, நீங்க அட்டாக் பண்ணிக்கலாம் மாத்தி மாத்தி. ஒரு இடத்துலயாவது டீமன் பவன் மனிஷ் அட்டாக் பண்ணாரா இல்ல மனிஷ் தான் டீமன் பவர் அட்டாக் பண்ணாரா? உங்க டீம்மேட் ஒன்னா விளையாடினா சூப்பர் பயங்கரம் மாசு, ஆனா அடுத்தவன் ஒன்னு சேர்ந்து விளையாடினா அது எப்படி விளையாடலாம், ரொம்ப அன்ஃபேருங்க அப்படின்னு பேசுவீங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அப்போ வந்து பரணி சொல்றாரு, ஒன்றும் இல்லை, ரீத்துக்கு வந்து அவங்க டீம் அங்கே கேப்டன் ஆயிட்டாங்கன்னா வில் கெட் த ஆக்சிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. யார்? பரணி இல்லை, இமானுவேல் சொல்றாரு. ரீத்துக்கு வந்து அந்த கேப்டன் சிரிம் போலாம், சாக்லேட் கிடைக்கும், பிஸ்டிக் கிடைக்கும், பெப்சி கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும்ல, அந்த ஆக்சிஸ் இருக்கும்ல, அதனால இப்பெல்லாம் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து இப்படி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம கேப்டன் ஆக்கி விட்டோம் போனா நமக்கே ஆப் ஆயிடுக்கும்ன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுன்ற மாதிரி அவரே சொல்றாரு. இன்னொரு பக்கம் சஞ்சனா வந்து அந்த பெப்சியை எடுத்துன்னு வந்து திருட்டுத்தனமா குடிச்சு ஒரு சம்பவத்தை பண்றாங்க. ஏதாவது ஒரு ஸ்கிரீன் பேஸ் எடுக்கணும்ன்றதுக்காக சில வேலைகள்லாம் பண்றாங்க, நல்லா தான் இருக்குது. அது குடிச்சிட்டு வெளியே எடுத்துட்டு போய் அந்த கவரோட ஒளிச்சு வைக்கிறாங்க. அதை பிரியா பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அதை அவங்க எடுத்துட்டு போய் ஒரு விஷயத்த எடுத்து வச்சு சில விஷயங்கள் பார்க்க முடியுது. ஓகே, பிரியாக்கும் மனிஷுக்கும் வந்து ஒரு பனிப்போர் நிலவிட்டே இருக்கு. இந்த வாரம் வீக்கெண்ட்ல ஆரம்பிச்சது, இன்னுமே அது ரணகலமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் மனிஷ் வந்து கிச்சன்ல உட்காந்து ஏதோ பண்ணிருக்காரு. அப்ப பிரியா போயிட்டு ஏதோ கேட்கும்போது மனிஷ் ரியாக்ட் பண்ணிருக்காரு. மனிஷ் எனக்கு கிச்சன்ல வந்து இந்த மாதிரி பண்றதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, யார் வேணாலும் நான் கிச்சன் டீம்ல அலோவ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனா இதுக்கப்புறம் மனிஷ் அலோவ் பண்ண போறதில்ல, அதை நான் ஓப்பனா சொல்லிட போயிறேன் அப்படின்ற மாதிரி பிரியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, ஒரு பயங்கரமான பிரச்சனையில தான் போய் முடிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பிக் பாஸ் அந்த டாஸ்க்கை கொடுக்குறாரு. டெனன்ஸ்ல இருந்த ஒரு நம்பர் ஓனருக்குள்ள வரப்போறாங்க அப்படின்ற டாஸ்க்கை சொல்றாரு. போன வாரம் அங்கிருந்து ஒருத்தர் மாறியாச்சு, இந்த வாரம் இங்க இருந்து ஒருத்தர் மாறியாச்சு. போற போக்கு பார்த்தா ஒட்டுமொத்த டெனன்ஸையும் காலி பண்ணி ஓனர்ஸா மாக்கி விட்டுறீங்க போல இருக்கு பிக் பாஸ். அப்போ டெனன்ட்ல யாரு இருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், இப்ப ரிவர்சபிள் டாஸ்க் வைக்கணும். ஓனர்ல இருந்து டெனன்ஸ்க்கு வர வாய்ப்புக்கான ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி திரும்பி வச்சு விடுங்க. அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேம். அப்ப எத்தனை பேர் அங்க இருந்து கைண்டிக்கிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது மனிஷ் தான் முதல்ல ரெடியா இருப்பார். நான் இங்க
அங்கத்துக்கு நான் வெளியே போய் இருந்துக்கிறேன்டா, அங்கேயே சந்தோஷமா இருப்பேன்டா, உங்ககிட்ட நான் பேசி பேசி தாவ இருக்கிறதுக்கு வெளியே பரவாயில்ல அப்படின்ற முடிவுக்கு மனுஷன் வந்துருவாரு போல இருக்கு. ஸோ டாஸ்க் ஒன்றும் இல்லை மக்களே, கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆளுக்கு வந்து ஒரு இது மாதிரி கிரில் பாக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா டால்ஸ் இருக்கு, பால்ஸ் இருக்கு, 2 பேர் த்ரோ பண்ணுவாங்க. ஸோ நமக்குன்னு ஒரு மேட்டு போட்டிருக்கோம், அந்த மேட்டு மேலே நின்றுக்கிட்டு ஸோ அந்த பாலையும் இதையும் கேட்ச் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அந்த காலியாகிற வரையும் கேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கான அந்த கிரில் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் போட்டுருணும். பஸ்ஸர் அடிக்கும் போது நம்ம அந்த கிரில் பாக்ஸில் எவ்வளோ வச்சிருக்கோமோ அதை கவுண்ட். ஒருவேளை நம்ம கிரில் பாக்ஸில் 4 தான் இருக்கு, இன்னொருத்த 5 வச்சிருந்தானா 4 வச்சிருக்கோம் எலிமினேட் ஆயிடுவான், ஒன்றுமே இல்லைனாலும் எலிமினேட் ஆயிடுவான். இதுதான் டாஸ்க். ஓகே, லோவஸ்டாக இருக்கவங்க எலிமினேட் ஆகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ரவுண்டில். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரையும் பிரியா ஜட்ஜு. அதில் வந்து ஃப்ளோரா என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்டே வந்து ஃப்ளோராவோட ஐட்டம்ஸை காலி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, சஞ்சனாலாம் ஃப்ளோராவை தாக்குன்னு தாக்கி எடுக்கிறாங்க மாற்றி. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, ஃப்ளோராவோட காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஃப்ளோராவோட அந்த கிரில் பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. ஃப்ளோரா நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு இவங்கள யாருமே அட்டாக் பண்ணாமல் டைரெக்டாக போயிட்டு தனுஜாவை அட்டாக் பண்ணுறாங்க. தனுஜாவும் சும்மா விடாமல் கேட்குறாங்க, என்னதான் அட்டாக் பண்ண, ஃபேவரட்டிசம் காட்டுறீங்களா, போய் சஞ்சனா கிட்ட பண்ணுங்க, இதுங்கிட்ட பண்ணுங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இவங்க போயிட்டு மாற்றி ஹோல்டு பண்ணிக்கின்னு இது தனுஜாவும் விடா ஃபைட்டாக இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அந்த கேமில் ஃப்ளோரா எலிமினேட் ஆன உடனே அடுத்து சஞ்சனா வராங்க. சஞ்சனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாரம் நான் கேப்டன் ஆகிட்டேன், நான் அந்த ஃபெசிலிட்டி இது எல்லாமே அனுபவிச்சிட்டேன், ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன் எனக்கு தேவையில்லை, இந்த வாரம் புதுசாக ஒரு நபர் வந்து பர்மனெண்ட் ஓனராக ஆகட்டும், அங்கே போய் இருக்கட்டும், நான் இதுலேருந்து வந்து வெளியே வந்துடுறேன், இந்த கேமை விட்டு கொடுக்குறேன்ற மாதிரி சஞ்சனா வாக் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ பிக் பாஸ் கேட்குறாரு பிரியா கிட்ட, முடிவை சொல்லுங்கன்னு போது. ஸோ என்னோட முடிவு படி சஞ்சனாவும் ஃப்ளோராவும் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ மிச்சம் 5 பேர் கேமில் இருக்காங்களா. அடுத்து என்ன நடக்குது, பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு, இப்போ எலிமினேட் ஆன நபர்கள்லாம் போயிட்டு இன்னொருத்தருக்கு சப்போர்ட்டரா நீங்க விளையாடலாம், அவங்கள சப்போர்ட் பண்ணிடலாம், நீங்க யாரை சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் அங்க வைக்கிறார். ஓகே, அப்புறம் என்ன பண்றாங்க, டைரக்டா சுமன் செட்டி 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. சுமன் செட்டி அட்டாக் பண்றாங்க. யாரு, ஃப்ளோராவும் சஞ்சனாவும் டைரக்டா சுமன் செட்டி அட்டாக் பண்றாங்க. சுமன் செட்டி என்ன பண்ணாரு, ஒரு பெட்ஷீட் இருந்தது, பெட்ஷீட் அந்த கிரில்லோட ஓப்பன் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த மேலே போட்டு டவலை போட்டு மூடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க டவல் எடுக்க ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு அடி அடிச்சாரு. ஒரு அடி அது சஞ்சனா மேலே பட்டுருச்சு. ஒரு அடி அதை நீங்க கிட்ட வராதிங்கன்னு தட்டுவோம்ல, அந்த மாதிரி தட்டினாரு. அப்போ உடனே பிரியா தட்டாதீங்க, இந்த மாதிரி அடிக்காதீங்க, இதெல்லாம் கொட்டல, இது கொட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி 2வது வாட்டியும் அவர் அப்படி பண்ணாரு. 3வது வாட்டியும் அடிக்க போன உடனே என்ன பண்ணிட்டாங்க, பிரியா வந்து இல்ல இவர் ரூல்ஸை மீறார், எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லி சுமன் செட்டி எலிமினேட் பண்றாங்க. உடனே ஒரே கிக், அந்த கிரில் பாக்ஸை விட்ட கிக்கே மாசா இருந்துச்சு, அவர் விட்டு எலிமினேட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ 2வது ரவுண்ட்ல ஆப்வியஸ்லி யார் எலிமினேட்டட், ஒரு பக்கம் இவங்க எலிமினேட்டட். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, டைரக்டா சுமன் செட்டி எலிமினேட் ஆனோடனே இவங்க 2 பேரும் போயிட்டு அட்டாக் பண்றாங்க. யார, ரீத்து சௌத்ரி அட்டாக் பண்ணி அங்க இருக்கிறத இதெல்லாம் எடுக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியா ஒரு முடிவு சொல்றாங்க, நான் இந்த ரவுண்டை பொறுத்தவரையும் 2 பேர் எலிமினேட் பண்ணலாம்னு முடிவு பண்றேன். 1 இவங்க, 2வது கவுண்ட் பண்ணுவோம், டாலையும் பொம்மையை கவுண்ட் பண்ணுவோம், யார்கிட்ட லோவஸ்டா இருக்கோ அவங்களை எலிமினேட் பண்ணலாம் டிசைட் பண்ணும்போது உடனே அங்க ஸ்ரீஜா அந்த மேன் இல்ல ஒரு ரவுண்டு ஒருத்தர் தான் எலிமினேட் பண்ணணும், டாஸ்க் விளையாடுறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டிங், நீங்க அப்படிலாம் பிரியா எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தனுஜா வந்து அங்கே ஒரு அட்டாக் நடந்ததுல, ரீத்து மற்றும் சஞ்சனாக்குள்ள ஒரு போர்க்களமே நடந்திருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ ரீத்து வந்து அவங்களோட டாலையும் பாலையும் காப்பாற்றும் போது ஸோ அங்கே வந்து அந்த ஸ்க்ராட்ச் நெகத்தால ஒரு ஸ்க்ராட்ச் வந்து சஞ்சனாவோட கழுத்தில் வந்துருதுல. சஞ்சனா வந்து இவங்களும் அடிச்சிட்டாங்க எவிக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இல்ல அவங்கள டிஃபெண்ட் பண்ண தான் முயற்சி பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணலன்ற ஒரு ரிவ்யூல சொன்னோன்னே சஞ்சனா டென்ஷன் ஆயிட்டு, என்னங்க நீங்க நியாயமா இருக்கணும், என் கழுத்துல கிளியரல் போட்டிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ரூல்ஸை மாத்திட்டே இருப்பீங்களா பிரியா, என்னது இது பிரியா, ஒழுங்கா நியாயமான ஜட்ஜா இருங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ பிரியா வந்து சுமன் செட்டி எலிமினேட் பண்ணிட்டேன், அதே தான் ரீத்து சௌத்ரியும் பண்ணா, அவளையும் எலிமினேட் பண்ணு, நீ ஏன் இப்படி பண்ணிருக்கான்னு கேட்குறாங்க. இல்ல அவங்க டிஃபெண்ட் பண்ணிருந்தாங்க, இதெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற விஷயம் அவங்க சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, பிக் பாஸ் கேட்கும்போது ஒருத்தர் தான் எலிமினேட்டட், யார் எலிமினேட்னா இந்த ரவுண்ட் நான் ஒருத்தர் தான் எலிமினேட் பண்ண போறேன்ற டிசிஷனை பிரியா சொல்ல ரெடியா வராங்க. உடனே சஞ்சனா, எப்பா பாத்தியா அடுத்த ஃபேவரட்டிசம், ஒரு பக்கம் கவுண்ட் பண்ணா எங்க ரீத்து சௌத்ரி கம்மியா வந்துருவாங்களோன்றதுக்காக ஸோ கவுண்டிங் நீ கேன்சல் பண்ணி எலிமினேஷன் தவிர்க்கிற, இப்படித்தானே அப்படின்ற மாதிரி அங்க திரும்ப போறாங்க. இல்ல ஒரு ரவுண்டுக்கு ஒருத்தர் தான் எலிமினேட் ஆகணும், அப்பதான் டாஸ்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்ற மாதிரி பேசி முடிச்சுட்டு அந்த ரவுண்ட்ல வந்து சுமன் செட்டி எலிமினேட் பண்றாங்க. அப்புறம் ரீத்து சௌத்ரி சுமன் செட்டி கிட்ட போய் டீல் பேச இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து 3வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ரீஜா ஜட்ஜு. ஓகே, அப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் பொம்மையை கேட்ச் பண்ணிட்டு அந்த கிரில்ல போய் உட்காரும் போது டைரக்ட் அட்டாக் வந்து சுமன் செட்டி டைரக்டா போயிட்டு வந்து ஃபர்ஸ்டே அட்டாக் பண்ற ரீத்துவை.
அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் இந்த கையை சஞ்சனா புடி, இந்த கையை ஃப்ளோரா புடி, ரெண்டு பேரும் கையை பிடிச்சி இப்படி நிக்க வச்சிட்டாங்க. பின்னாடி கால் மட்டும் இப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் சுமன் செட்டி அந்த பொருள்லாம் எடுத்துட்டு போய் இமானுவேல்ல போடுறது, இதுல யாரு ராம் ரத்தூர்ல போடுறதுன்ற மாதிரி. தனுஜா மட்டும் எனக்கு எந்த பொருளும் வேணாம், நானா இருந்துக்கிறேன்ற மாதிரி தனுஜா சொல்லியாச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்ல சஞ்சனாலாம் காண்டாயிட்டு சீக்கிரமா போங்கண்ணா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் மாதிரி போயிட்டு ஒரு பக்கம் அதில் ஒத்துனேன், நான் ஹெல்ப் பண்ணேன் இப்பெல்லாம் பண்ணாத, நான் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஒரு பக்கம் ரீத்து சௌத்ரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சுமன் செட்டி காண்டுக்கிற மாதிரியே இல்லை. அந்த ரவுண்ட்ல பொறுத்த வரையும் ரீத்து ரொம்ப அப்செட் ஆகிட்டு உட்காந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, ரீத்து நம்ம கிட்ட பொம்மைலாம் காலி, நம்ம போய் அட்டாக் பண்ணுவோன்றதுக்காக ராம் ராத்தரை போய் அட்டாக் பண்றாங்க. ராம கை கட்டினே இப்படியே நின்றுறாரு. டாஸ்க் பண்ணு 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 பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி ராமர் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்க. எல்லா பொம்மையும் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஒன்னு கூட அந்த கிரில் பாக்ஸ்ல வைக்கல ரீத்து சௌத்ரி. உடனே என்ன பண்றாங்க, உடனே இமானுவேல் பார்த்து காண்டாயிட்டாரு. கேம் விளையாடாம அவன் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கான்னு இமானுவேல் வந்து அவருள்ள இருக்கிறத எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே போட. ஒரு பக்கம் ராம் வந்து ரீத்துக்கு விட்டு கொடுக்க, ஒரு பக்கம் ராமுக்காக இமானுவேல் விட்டு கொடுக்க, ஒரே பாச போராட்டம், ஒரு பாச மொழியை பார்க்க முடிச்சு நம்மளால. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது செம்ம டென்ஷன் ஆகிட்டு இங்கே வாக்குவாதம் மாற்றி நடந்துட்டு இருக்கு. அப்போ சொல்றாரு, எதுக்கு நீ விட்டு கொடுக்குற, ராம் எதுக்கு இப்படிலாம் பண்ற? அதுலயும் கேட்குற, ரீத்து நீ பண்ண தப்பு ஒன்னாவது வச்சிருக்கணும்ல, ஒன்று வைக்காம நீ ஏன் இப்படி பண்ற, நீ ஏன்டா இப்பெல்லாம் பிகேவ் பண்றன்னு மாற்றி சண்டை ஆகுது. உன்னாலதான் எலிமினேட் ஆக போறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் உனக்கு பாவம் பார்த்து தான் விட்டுருக்கான், பாவம் பார்த்தால் தான் உன்னை இது பண்ணியிருக்கான்ற மாதிரி பேசுவார். ஏன்னா ரீத்து சௌத்ரி எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ எலிமினேட் ஆக போறான் போது உனக்கு பாவம் பார்த்து தான் அவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், ரியாக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்போ நீங்க பார்த்து அவனும் குத்திங்களே, அது என்னது, நீ ஒன்று கூட வைக்காம விட்டதால் தான் நான் ரியாக்ட் பண்ணேன், இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் நடக்குது. ஓகே, டிஸ்கஷன் நடந்து அதுக்கப்புறம் ரீத்து வந்து எல்லா பாலையும் எடுத்து போட்டு 3 பேருமே அந்த பால்ஸை பிரிச்சுக்கிட்டாங்க. ஐ மீன் தனுஜாதோட இருக்கு, இவங்க 2 பேருக்கு இருக்கு. அப்ப தனுஜா கேட்கறாங்க, குரூப்பிசம் இந்த மாதிரி குரூப், ஐ மீன் ஒரு பக்கம் சப்போர்ட்டே கிடக்கல ரீத்துக்கு. அந்த 3 பேருமே ராமுக்கும் இமானுவேலுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு குரூப் சப்போர்ட்டே வரல, எல்லாம் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, உங்களுக்காக தான் நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது உடனே தனுஜா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ரீத்து கிட்ட, நீ கூட தான் குரூப்பிசம் பிளான் பண்ணல, நீ மட்டும் தனுஜா எடுதுன்னு சொன்னல, நீ பிளான் பண்ணா மட்டும் சரி, மத்தவங்க பிளான் பண்ண மட்டும் தப்பா, என்ன நியாயம் இது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறாங்க. நான் எப்போ உன் பேரை சொன்னும் போது, ஆமா சொன்ன கேளு, ஒரு பக்கம் நீ சும்மனை கேளு இல்ல ராம கேளு அப்படின்னும் போது ஒரு பக்கம் ராம் தலையாட்டிடுறாரு. ஆனா ரீத்து வந்ததுக்கு அப்புறம் தலையாட்டல, என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி மாத்தி அப்படி சொன்னவன ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எமோஷனல் ஆயிட்டாங்க ரீத்து. இப்படி மாத்தி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரீத்து அவுட் ஆயாச்சு. இதுக்கு நடுவுல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீத்து எலிமினேட் ஆக போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா போய் தனுஜாவை அட்டாக் பண்ணி கிரில்லோட தூக்கின்னு வராங்க. கிரில்ல இருக்கிறது மொத்தத்தையும் பிடிங்கி போட்டாச்சு. தனுஜ் அது மொத்தத்தையும் பிடிங்கி போட்டாச்சு, பாலும் டாலும் போட்ட உடனே அடுத்து என்ன பண்றாரு, சுமன் செட்டி அந்த கிரில்ல பிடிச்சி இதுல இருந்து எடுத்து போட்டு காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. அப்பயும் தனுஜா சொல்றாங்க, எனக்கு ஒத்துன்னா, எனக்கு வேணாம், நான் என் கேம் நானே விளையாடிக்கிறேன், எனக்கு யார் சப்போர்ட்டா வேணும், நானா கேம் விளையாடி இருக்கேன்னு சொல்றாங்க. அதை விடலையே எடுத்து போட்டு காப்பாத்திட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல ரீத் எவிக்டட். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னு ரீத்தோட முதல் டார்கெட் யாரா இருக்கும், தனுஜாவை தான். பிடிச்சி தனுஜாவை ரோலிங் போட்டு இதெல்லாம் போட்டு எல்லாம் ட்ரை பண்றாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தனுஜா என்ன சொல்லிட்டாங்க, நானே விட்டு கொடுத்துறேன் போயிருன்ற மாதிரி மொத்தமா விட்டு கொடுத்துறாங்க. ஸோ ஒரு பக்கம் ராமு, இன்னொரு பக்கம் இமானுவேல், அதுல வந்து ஒரு பக்கம் தனுஜா அவுட் ஆயிடுச்சு. ஓகே, அது முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறார். சரி, இவங்க 2 பேர்ல யார் ஓனர் ஆகணும் நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே இந்த 5 பேர் டிசிஷன் எடுக்கணும். ஃப்ளோரா, ரீத்து, சஞ்சனா, தனுஜா, சுமன் செட்டி எலிமினேட் ஆனவங்க. அதுல என்ன பண்ணிட்டாங்க, உடனே ரீத்து சொல்லுது, இமானுவேல் வரக்கூடாது, நமக்கு இமானுவேல் கேம் விளையாடல, ஆனா ராம் அவனுடைய கேம் விளையாடினா ஃபைட் பண்ணிட்டே இருந்தான், அவன் தான் வீட்டுக்குள்ள போறதுக்கு டிசர்விங் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. சரி, ஓட் பேசிஸ்ல போவோம் போது என்ன பண்றாங்க, ஃப்ளோரா சைனி நான் இமானுவேல்ன்றாங்க. இன்னொரு பக்கம் தனுஜா இமானுவேல் தான் சொல்லுவாங்க. சுமன் செட்டி ராம்ராத்தர் சொல்றாங்க. ஃபைனல் ஓட்டு யார்கிட்ட இருக்கு, சஞ்சனா கிட்ட. உடனே சஞ்சனா ஓட்டிங் போலாமா அப்படின்னு பிக் பாஸ் கிட்ட சொல்லாமான்னு போகும்போது, ஆமா நீங்க ஓட்டிங் மட்டும் போயிட்டே இருப்பீங்களா, நீங்க சொல்றதா சட்டமான்ற மாதிரி ரீத்து அங்க சண்டை போட, இதுல ஃப்ளோரா சொன்ன ரீசன், எனக்கு சுமனுக்கு சப்போர்ட், இவருக்கு சப்போர்ட் பண்றேன், அவர் கேம் நல்லா விளையாடுனாருன்றதுக்காக நான் கேம் நல்லா விளையாடுனாருன்றதுக்கு சொல்றீங்களா, இல்ல நீங்க சப்போர்ட் பண்றீங்களா, இல்ல என்ன நான் சப்போர்ட் பண்றேன்னு, கேம் விளையாடுனவங்களுக்கு தானே நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பக்கம் ரீத்து பேசுறாங்க. ஸோ ரீத்து வந்து அந்த இடத்துல இன்சஸ்ட் பண்றாங்க. ஃப்ளோரா வந்து ராம சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, கேம்ல இருந்து கேமா பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே தனுஜா வந்து என்ன சொல்லிட்டாங்க, சரி ராமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சரி ராமே உள்ள போட்டோன்ற மாதிரி டைரக்டா போயிட்டு இமானுவேலை கட்டுப்பிடிச்சு ஃபீல்
பண்றாங்க தனுஜா. உடனே என்ன பண்றாங்க, சரி ஓகே ராம் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் சரி இல்ல பிக் பாஸ் சார், நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு சொன்னா அக்செப்ட் பண்ணிலாம் ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி ரீத்து சண்டை போறாங்க. ஏமா நீ தானமா இப்ப ராமு வேணும்னு கேட்ட, ராமு சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏமா இப்படி பேசுறான் போது உடனே ஓனர்ஸ்லாம் என்னமா நீ பண்ற, நீ வேணும்னு கேட்ட இப்ப வேணான்ற என்னதான் சொல்ல வர, ஒரு கிளாரிட்டியே கிடையாதா? ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா ஸ்டாண்டா நின்று எடுக்கணுமா இல்லையா அப்படின்ற டிஸ்கஷன் அங்க போகுது. ஃபைனலா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தனுஜா ஓட்டை மாத்தி இவருக்கே கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அப்செட் ஆயிட்டார் யார், இம்மானுவேல். ஸோ நீங்கள் ஒரு கேமை நம்ம குரூப்புக்காக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் யோசிச்சு தான் கேம் விளையாட்டுருந்தேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் இண்டிவிஜுவலாக கேம் விளையாடனா ஒரு கிரில் பாக்ஸையும் விட்டுருக்க மாட்டேன், மொத்தத்தையும் காலி பண்ணியிருப்பேன், குரூப்பாக தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றதையும் சொல்றாரு. ஸோ ஒரு ஆட்டத்தை ஜெயிக்கிறது முக்கியம், அந்த ஆட்டத்தில் நம்ம எப்படி விளையாடுறோம், எந்த மாதிரி பிளே பண்ணியிருக்கணுன்றது தான் முக்கியம். அதை தான் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு சந்தோஷம் தான், ராம்ராத்தர் போனது சந்தோஷம் தான்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசி அந்த எபிசோட முடிக்கிறாங்க. அதில் ராம்ராத்தர் உள்ள போயிட்டார். ஓகே, அப்போ ஒரு பக்கம் சொல்றாங்க தனுஜா வந்து ரொம்பவே அப்செட் ஆயிட்டு இருக்காங்க ராம்ராத்தர் பண்ண விஷயத்துல, அதை சொல்லிட்டு உன்னால ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உள்ள போயிட்டு சுமன் செட்டிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய நன்றி, நீங்க தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க தனுஜா. எல்லாம் அக்கா சொக்கா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு பின்னாடி வேற மாதிரி நடக்கிறாங்க, பின்னாடி எல்லாமே வேற மாதிரி இருக்காங்க. இங்க நிறைய பேருக்கு டபுள் ஃபேஸ் இருக்கு, டியூவல் ஃபேஸாவே பல பேர் சுத்துறது நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் தனுஜான்னு கூப்பிட்டா போதும், வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இந்த வீட்டுல ஒரே ஒரு நபரால, இந்த டெனன்ஸ் குரூப்ல ஒரே ஒரு நபரால மட்டும் தான் இந்த கேமே கெடுது. அது யாருன்னா ரீத்து சௌத்ரி நம்ம டீம் கூட ஸ்பெண்ட் பண்ற டைமோட ஓனர்ஸ் டீம் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் அதிகமா இருக்கு அப்படின்ற டிஸ்கஷனே போகுது. ஏன்னா ஒரு பக்கம் டீமன் பவன் அந்த ஒரு முடிவுமே அவங்களுக்கு எடுத்தது கொஞ்சம் வருத்தம் இருக்கு. இப்ப அங்கேயே போய் பேசுறாங்களா. ஸோ இதனால பெரிய பாதிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். பாய் கைஸ்.